அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம். இப்போ நாம் பார்க்கக்கூடிய டாப்பிக்கு டிஃபரன்ஸ் பிட்வீன் ஐசோதெர்மல் அண்ட் அடியபாட்டிக் ப்ராசஸ். ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படின்னா அதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிலிண்டர், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிஸ்டன் ரெண்டுமே மேடு பை கண்டக்டிங் மெட்டீரியல். அப்போ கண்டக்டிங் மெட்டீரியல் அப்படின்னா இன்சைடில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் அவுட் சைட்லேயும் அவுட் சைடில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் இன்சைட்லேயும் என்ன ஆகுனா பாஸ் ஆகும். தட் மீன்ஸ் சிஸ்டத்திலிருந்து சரௌண்டிங்க்கும் சரௌண்டிங்கிலிருந்து சிஸ்டத்துக்கும் டெம்பரேச்சர் என்ன ஆகுனா பாஸ் ஆகும். அப்படி பாஸ் ஆகி இன்சைட்லேயும் அவுட் சைடில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் என்னவா இருக்குன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ ஐசோதெர்மல் ப்ராசஸில் டெம்பரேச்சர் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் because it is made by conducting material. ஆனால் இந்த அடியபாட்டிக் ப்ராசஸில் நாம் யூஸ் பண்ணக்கூடிய சிலிண்டர், நாம் யூஸ் பண்ணக்கூடிய பிஸ்டன் மேடு பை நான் கண்டக்டிங் மெட்டீரியல். அப்போது இன்சைடில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் அவுட் சைடுக்கும் அவுட் சைடில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் இன்சைடுக்கு என்ன ஆகாது, பாஸ் ஆகாது. Therefore, temperature can be changed in the adiabatic process. So, adiabatic process la temperature change ஆகும். Okay, see the first point. Transfer of heat occur. No transfer of heat occurs. அப்போ இதில் ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், இதில் ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. தேர்டு பாயிண்ட் பாருங்கள். இன் ஐசோதெர்மல் ப்ராசஸில் ப்ரெஷரும் வால்யூமும் சேஞ்ச் ஆகும். இன் அடியபாட்டிக் ப்ராசஸில் ப்ரெஷர், டெம்பரேச்சர் அண்டு வால்யூம் மூணுமே சேஞ்ச் ஆகும். ஃபோர்த் பாயிண்ட் பாருங்கள். இன்டர்னல் எனர்ஜி அண்டு டெம்பரேச்சர் ஆர் கான்ஸ்டன்ட் இன் ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஸோ ஐசோதெர்மல் ப்ராசஸில் இன்டர்னல் எனர்ஜியும் அண்டு டெம்பரேச்சரும் கான்ஸ்டன்ட். இன்டர்னல் எனர்ஜினா டியூ ஈக்குவல் டு 0, டெம்பரேச்சர் அப்படின்னா டிடி ஈக்குவல் டு 0. ஆல்ரெடி நம்ம செகண்ட் பாயிண்ட்லேயே பார்த்துருக்குறோம். டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இன்சைட்லேயும் அவுட் சைடில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். பிகாஸ் இட் இஸ் மேடு பை கண்டக்டிங் மெட்டீரியல். இன் அடியபாட்டிக் ப்ராசஸில் ஹீட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால இந்த சேஞ்ச் இன் என்ட்ரோபி ஆல்சோ என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ ஹீட் கான்ஸ்டன்ட் அப்படின்னா டிக்யூ ஈக்குவல் டு 0. சேஞ்ச் இன் என்ட்ரோபி கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால டிஎஸ் ஈக்குவல் டு 0. இந்த எக்ஸ்பிளனேஷன் கிளியராக ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்குது. டவுட்டாக இருக்கிறவங்க அதில் இன்னும் மோர் எக்ஸ்பிளனேஷன் இருக்குது, அதில் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் பிவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இதில் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட்டு பிவி காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்டு. அந்த காமா அப்படிங்கிறது சிபி பை சிவி. சிபி அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். சிவி அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். சிக்ஸ்த் பாயிண்ட் பாருங்கள். நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக் ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரியும். அதாவது Q ஈக்குவல் டு U ப்ளஸ் W. இதில் Qங்கிறது அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி, Uங்கிறது இன்டர்னல் எனர்ஜி, W அப்படிங்கிறது ஒர்க் டன். இதுதான் வந்து ஃபஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக். இந்த ஐசோதெர்மல் ப்ராசஸில் இன்டர்னல் எனர்ஜி அதாவது U ஈக்குவல் டு 0. இங்கே பாருங்க ஃபோர்த் பாயிண்டில் இருக்கு. இன்டர்னல் எனர்ஜி கான்ஸ்டன்ட். தட் மீன்ஸ் du ஈக்குவல் டு 0 ஆர் U ஈக்குவல் டு 0. அப்போ நம்ம U ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா ஃபஸ்ட் லாவில் Q ஈக்குவல் டு W அப்படின்னு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அப்போ Qங்கிறது அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி,
அதாவது அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி, W அப்படிங்கிறது ஒர்க் டன்னு. இந்த ஈக்குவேஷனுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஐசோதர்மல் ப்ராசஸுக்கு அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி கொடுத்தோம்னா பிஸ்டன் வந்து ஒரு பிளேஸிலிருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் ஆகுது. இட் இஸ் கால்டு ஒர்க். அதுதான் 7th பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த ஹீட் எனர்ஜி யூஸ் பண்ணி தான் இந்த ஐசோதர்மல் ப்ராசஸில் நம்ம என்ன பண்ணுறோம், பிஸ்டனை மூவ் பண்ணுறோம். தட் இஸ் கால்டு ஒர்க்கை பண்ணுறோம். அதுதான் Q ஈக்குவல் டு W. இந்த சைடு பாருங்கள், ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக் Q ஈக்குவல் டு U ப்ளஸ் W. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹீட் எனர்ஜி வந்து கான்ஸ்டன்ட். See the 4th point, heat energy constant. அப்போது Q equal to 0 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா U equal to minus W அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இதில் U அப்படிங்கிறது இன்டர்னல் எனர்ஜி, W அப்படிங்கிறது ஒர்க். பட் ரெண்டுமே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக இருக்குது. ஒன்று ப்ளஸில் இருக்குது, இன்னொன்று மைனஸில் இருக்குது. அப்போ ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒரு வேல்யூ கம்மியாகுன்னு அர்த்தம். அப்போது இந்த இன்டர்னல் எனர்ஜினால தான் இந்த இடத்துல வந்து என்ன நடக்குதுன்னா ஒர்க்குங்கிறது நடக்குது. ஸோ பிஸ்டன் மூவ் ஆகிறதுக்கு மெயின் ரீசனே இந்த கேஸோடைய இன்டர்னல் எனர்ஜினால தான். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பிஸ்டனை மேலிருந்து கீழே மூவ் பண்ணுறோம். தட் இஸ் கால்டு அடியபாட்டிக் கம்ப்ரெஷன். அப்படி மேலிருந்து கீழே மூவ் பண்ணும்போது கேஸோட இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும், ஒர்க் டன் வந்து நெகட்டிவாக இருக்கும். இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும், ஒர்க் வந்து நெகட்டிவில் இருக்கும். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், அதே பிஸ்டனை நம்ம கீழிருந்து மேலே மூவ் பண்ணுறோம். இட் இஸ் கால்டு அடியபாட்டிக் எக்ஸ்பேன்ஷன். ஸோ இந்த ப்ராசஸில் இன்டர்னல் எனர்ஜி, கேஸோட இன்டர்னல் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும், ஒர்க்கோட வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அதனால தான் இன்டர்னல் எனர்ஜியும் ஒர்க்கும் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம், ஆப்போசிட்டில் இருக்குது. அதனால தான் அந்த மைனஸ் சிம்பிள் வந்திருக்கு. அந்த மைனஸ் சிம்பிளோட மீனிங் ரெண்டுமே எப்படி இருக்குது, ஆப்போசிட்டாக இருக்குது. ஒன்று இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொன்று அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒர்க் வந்து நெகட்டிவில் இருக்குது. இன்டர்னல் எனர்ஜி டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஒர்க் வந்து பாசிட்டிவில் இருக்குது. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், த ப்ரெஷர் இஸ் மோர் அட் எ கிவன் வால்யூம், த ப்ரெஷர் இஸ் லெஸ் அட் எ கிவன் வால்யூம். லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் ஸ்லோ, த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் ஃபாஸ்ட். அப்போ இந்த ஐசோதர்மல் ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோவாக ஃபங்க்ஷன் ஆகும். அப்படி ஸ்லோவாக ஃபங்க்ஷன் ஆகிறதுனால தான் ஐசோதர்மல் ப்ராசஸ் அப்படிங்கிறது ரிவர்சிபிள் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த அடியபாட்டிக் ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கக்கூடிய ப்ராசஸ். நம்ம பிஸ்டன் வந்து நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக கம்ப்ரெஷன் பண்ணணும், அதே மாதிரி ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணணும், எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும். அப்படி ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுனால இந்த அடியபாட்டிக் ப்ராசஸ் அப்படிங்கிறது இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஸோ ஸ்லோவாக பண்ணால் ரிவர்சிபிள் ப்ராசஸ், ஃபாஸ்ட்டாக பண்ணால் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். தேங்க்யூ.